வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஜி டுட்டோரியல்ஸ். ஓகே, டுடே வந்து நம்ம யூனிட்டியில் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்டியில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருக்குள்ள பேசிக் கமாண்ட்ஸ் வந்து பேசிக் ஷார்ட்கட்ஸ் வந்து என்னது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த டூல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த டூலுக்குள்ள ஷார்ட்கட்ஸ் அண்டு இந்த இடத்துல ஹைராரிக்கில் வந்து யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்னோடய விர்ச்சுவல் கீபோர்டை வந்து இப்போதைக்கு பண்ணுறேன். ஸோ நான் அப்படின்னா தான் எனக்கு பட்டன் என்ன ப்ரெஸ் பண்ணுறேனோ அது வந்து உங்களுக்கு வந்து லைக் தெரியும். ஸோ நான் கீபோர்டில் என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேனோ அந்த பட்டனுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டூல்ஸ்குள்ளே இதில் இருந்து பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் நான் வந்து ஒரு கேம் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு க்யூப் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம வந்து இது வந்து நார்மலாக இதில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு இந்த இதில் வந்து வியூ வந்து ஒரு மாதிரி இருக்குதா, ரொம்ப க்ளோஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் மவுஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஜூமிங்குள்ளது போகும். அதே இது நீங்கள் நார்மலாக வந்து வெறும் மவுஸ் கிளிக் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த ரொட்டேஷன் வந்து ஒரு இதாகும். அப்படி இல்லை நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் மவுஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டை சுற்றி வந்து இதாகும். ரைட் மவுஸ் கிளிக் மட்டும் நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்டு வந்து ரொட்டேட் பண்ணும். நீங்கள் இருக்கிற இடத்துல இப்படி வந்து அந்த ஓப்பன் வேல்டு வந்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆல்ட்டை கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை சுற்றி உள்ள ரொட்டேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த விர்ச்சுவல் கீபோர்ட்லேயும் ஆல்ட் ப்ரெஸ் தான் இருக்கிறது தெரியும். ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் மவுஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளது வரும். சப்போஸ் நீங்கள் வெறும் ரைட் மவுஸ் கிளிக் மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பொசிஷன்லேருந்து வேல்டை வந்து சுற்றி வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் அந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த இதில் உள்ள கீபோர்டுக்கு இந்த இதில் டூல்ஸுக்குள்ளே ஐக்கான்ஸுக்குள்ளே ஷார்ட்கட் கீ என்னதுன்னா இந்த குவாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் QWERTY. ஸோ இந்த இதுதான் வந்து அதுக்குள்ளே டூல்ஸ். ஸோ இப்போ Q கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் டூல் வந்து மாறிடும். ஸோ ஹேண்ட் டூல் எதுக்குன்னா நம்ம வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம். சப்போஸ் நம்ம இங்கே ஏதாவது ப்ளேஸ் பண்ணி வச்சோம்னா டக்குன்னு மூவ் பண்ணிடுச்சுன்னா கொடுத்து மூவ் பண்ணலாம். ஸோ Q கொடுத்து டக்குன்னு மூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அப்படி Q கொடுத்து மூவ் பண்ண வேண்டாம்னா கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே, நான் இதில் இப்போ செகண்ட் டூலுக்கு மாற்றிட்டு ஆரோ இப்போ இருக்குதா. ஸோ இப்போ வந்து இது ஆகாது. ஸோ கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதே ஹேண்ட் டூல் தான் வரும். ஸோ அதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டூல் வந்து வெறும் Q கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அதே ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு வந்து அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது அந்த ஹேண்ட் டூல் இருக்குது. இப்போ ரெண்டாவதுக்குள்ளே கொடுக்கணும் W கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸ் பாயிண்டர் மட்டும் வரும். இதை வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறதுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இதுக்குள்ளே வந்து பியூர் பாயிண்ட் வந்து இதாகும். பியூர் பாயிண்ட்டுங்கிற செலெக்ஷன் பாயிண்ட் வந்து வரும். ஸோ செலெக்ஷன் பாயிண்ட் வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து இருக்கிறது வந்து ரொட்டேஷன் டூல். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ ரொட்டேஷன் டூல் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆங்கிள்னாலும் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஆர் மீன்ஸ் ஸ்கேலிங் ஆங்கிள். ஸோ எந்த ஆங்கிள் பொசிஷனில் வேணுமோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலிங் ஆகுதா. ஸோ நீங்கள் இந்த இதில் பண்ணுற எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதை கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் சேஞ்ச் ஆகுதா. ஸோ இது Z, இது Y. ஸோ அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட் பண்ணுறேன். ஸோ ரீசெட் கொடுத்தீங்கன்னா திரும்ப நார்மல் பேக் டு நார்மல் வந்துருச்சு. ஸோ ஆல்ட்டிங் கண்ட்ரோலையும் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எதுக்குன்னா உங்களோட 2D இதில் உள்ள இதுக்கு வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2D வியூவில் இருக்குதா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலிங் மூவிங்க்கு. ஸோ இது வந்து ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து வெறும் 2D ஆங்கிள் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக திரும்ப அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 3D ஆங்கிள் வந்து கிடச்சிடும். ஓகே, ரீசெட் பண்ணிடுவோம். அண்ட் இது கடைசியாக இந்த டூலுக்கு வந்து T ஷார்ட்கட் கீ. ஸோ T கொடுத்தீங்கன்னா ரெக்ட் டூல் வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்கிற கீக்குள்ள ஷார்ட்கட் வந்து Y. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே ஒன்றா வந்து பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரே இடத்துல இருந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராசஸுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். இது வந்து மல்டிபர்பஸ் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் ரொட்டேட் அண்ட் ஸ்கேல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கானா. ஸோ இந்த ஐக்கான புதுசாக ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் எடிட்டர் டூல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இதுக்காக இந்த இது. ஸோ இது வந்து மொத்தமாக யூஸ் பண்ணுறது உள்ளது.
ஸோ டூல்ஸுக்குள்ள ஷார்ட்கட் வந்து அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ரீசெட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த குளோபல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எக்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து நார்மல் இதுக்கு போய்க்கிறேன், டபிள்யூ கொடுத்து நார்மல் ஆரோவுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ இந்த குளோபல் லோக்கல் இருக்குன்னு பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா பிஃபோர் தட் லைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டு காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ அதில் குளோபல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் பாயிண்ட் வந்து சென்டர்லேயே இருக்கும். ஸோ சாரி, குளோபல் கொடுத்தீங்கன்னா அந்த இதில் இருக்கும் சென்ட்ரு, அதாவது XY Z அந்த டேரக்ஷனே வந்து பொசிஷன் பண்ணியிருக்கும். வேல்டு பொசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இதே இருக்கும். சப்போஸ் லோக்கல் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இப்போ இருக்கிற லோக்கலில் இருக்குது. ஸோ லோக்கலில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ குளோபல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்டில் இருக்கிற அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இதில் இன்னொன்று இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட். ஓகே, இப்போ நீங்கள் இதில் V கொடுத்துட்டு ஸோ இந்த ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜூமிங் வந்து கிடைக்கும். ஸோ ஆல்ட்டை இது பண்ணிட்டு ஜூம் பண்ணோம்ல, அதே மாதிரி மவுஸ் இது பண்ணிங்கன்னா ஜூமிங் கிடைக்கும். அண்ட் மவுஸோட மிடில் கிளிக் மூவ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். மவுஸோட மிடில் கிளிக்கை மட்டும் நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ அதில் இப்போ V கொடுத்துட்டு நீங்கள் இந்த வியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மவுஸை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிவோட்டில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து டேரக்ஷன் வந்து கேட்கும். ஸோ அந்த எட்ஜஸ் வந்து பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எந்த பிவோட்டில் வச்சு நீங்கள் மூவ் பண்ணாலும் கரெக்டாக வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பிவோட் பாயிண்டில் இருக்குது. ஸோ இதில் கரெக்டாக அந்த ஆரோவுக்கு வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு என்ன பிவோட் பாயிண்டில் வேணுமோ அந்த பிவோட் பாயிண்டில் வச்சு மூவ் பண்ணி விட்டுக்கலாம். அதை ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீசெட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இதில் வந்து டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம், டாப் மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த 4 இதுக்கும் கரெக்டாக கிராஸில் இருக்குதா. ஸோ இதை இப்போ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிகிட்டே மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த கிரிட்டில் அந்த சென்டர்லேயே மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நார்மலாக மூவ் பண்ணுறதுக்கு நார்மலாக மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெர்டிக்ஸ் வந்து இதாகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேயே வந்து கரெக்டாக மூவ் ஆகும். நார்மலாக மூவ் பண்ணும்போது சின்ன சின்ன ஆங்கிளில் மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கிரிட் ஆங்கிள்லேயே வந்து இதாகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் ஒரு ஈஸியான விஷயம். அது போக ஸோ இப்போ இந்த ஹைரார்க்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் D யூஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து டூப்ளிகேட் ஆகும். கண்ட்ரோல் Z வந்து நமக்கு ரீடூ பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் Y வந்து அன்டூ கண்ட்ரோல் Z வந்து அன்டூ பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் Y வந்து ரீடூ பண்ணுறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இது வந்து அதர் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே கண்ட்ரோல்ஸ் தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த இதை வந்து நம்ம மூவ் பண்ணி வச்ச பாயிண்ட் வந்து இதாகிடுச்சு. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் டெலீட் கீ யூஸ் பண்ணுவோம்ல அந்த தான். ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிரும். அண்டு கண்ட்ரோல் C கொடுத்தா காப்பி, கண்ட்ரோல் V கொடுத்தா பேஸ்ட். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட டூப்ளிகேட் ப்ராசஸ் மாதிரி தான், காப்பி பேஸ்ட். அப்படின்னா கண்ட்ரோல் X கொடுத்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் X கண்ட்ரோல் V. ஸோ அந்த இது டெலீட் பண்ணிடுவோம் இதை. ஓகே, தென் இப்போது நம்ம ஒரு கேம் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் N கொடுத்தீங்கன்னா ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு எம்டி கேம் ஆப்ஜெக்ட். நம்ம அதில் வந்து ஏதாவது செட் பண்ணலாம் வந்து செட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் இன்னொரு இது இருக்குது, ஆல்ட் ஷிஃப்ட் N கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ஆப்ஜெக்டில் சைல்டு கேம் ஆப்ஜெக்டாக ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். ஸோ க்ளூப்பிங் மாதிரி உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் Z கொடுத்துருவோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண எல்லாமே அது வந்து இதாகும், செலெக்ஷனில் வரும். ஸோ திரும்ப ஒரு 2-3 திங்ஸ் கண்ட்ரோல் D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி வைப்போம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பெர்ஃபெக்ட் ஆங்கிள் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த ஆங்கிள்லே வந்து கேமரா வந்து செட் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஆங்கிளில் வியூ வந்து செட் ஆகணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த வியூ பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு உங்கள் கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணுன்னா
கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க ஆங்கிள் வந்து கரெக்டாக அதில் வந்து செட் ஆயிரும். நம்ம கொடுத்துருக்க ப்ரிவியூவில் வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ கேம் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆங்கிள் வந்து என்ன ஆங்கிள் வந்து செட் பண்ணிங்களோ அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். தென் அடுத்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ கியூபை செலக்ட் பண்ணி இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது வாட்டு ஃபோக்கஸ் ஆகும். அண்ட் இப்போ நம்ம ஏரியாவோட மொத்த இதையும் செலக்ட் பண்ணால் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகும். இது வந்து நார்மலாக நம்ம மற்ற அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதே மாதிரி தான். கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா ஹோல் எல்லாமே செலக்ட் ஆகிரும். ஸோ ஷிஃப்ட் டி கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ண எல்லாத்தையும் மொத்தமாக வந்து டீசெலக்ட் பண்ணிடும் நமக்காக. ஸோ ப்ளே பண்ணுறதுக்கு கேம் வந்து இப்போ ப்ளே பண்ணணும்னு வச்சிங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ப்ளே விண்டோக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் பின்னு நினைக்கிறேன் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிரும். ஸோ திரும்ப அகைன் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகிரும். ஸோ கண்ட்ரோல் பி தான் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்புக்கு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி வந்து பாஸ்க்கு. ஸோ இப்போ அதில் வந்து நான் அந்த 3 கியூபுக்கும் வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்டிங் வச்சுருக்கேன், அதை மட்டும் எடுத்து போடுறேன். இந்த விண்டோ வாங்கி ஓரமாக வச்சுட்டு ஓகே. அது ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடி இன்னொன்று காமிக்கணும், கொஞ்சம் கீழே இங்கே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த கியூபுக்கு வந்து இங்கே ஆட் காம்போனன்ட் இருக்கா, இது நம்ம கிளிக் பண்ண அந்த ஆட் காம்போனன்ட் இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அப்படி கிளிக் பண்ணாமல் நமக்கு வரணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா அந்த காம்போனன்ட் இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கியூவை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போனன்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம இதில் போய்ட்டு நம்ம என்ன காம்போனன்ட் வேணுமோ அந்த காம்போனன்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து அரிசியாக இருக்கிறதுல நம்ம வந்து தேவையான வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணனாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஆடியோ கோலேட்டர் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணலாம், அந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கியூப் ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு இது ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ அதை மட்டும் இதில் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அந்த அதே மாதிரி இப்போ நீங்கள் இதில் இருக்கிற ஒரு 2-3 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து கேப் விட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு 4 ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டினியூஸாக செலக்ட் ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ அது வந்து இடையில கேப்பே உள்ளாது. இப்போ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று மட்டும் பர்டிகுலர் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு கிளிக் பண்ணி அதை செலக்ட் ஆகிரும். ஓகே, இந்த ரெண்டுத்துக்கும் நான் அந்த கண்ட்ரோல் கலர் கியூப் ரொட்டேட் ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் பி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ப்ளே ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி டூப்ளிகேட்டில் இருக்குது, அதனால் அதில் இது இல்லை. ஒரு நிமிஷம், அந்த நம்ம டெலீட் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ப்ளே ஆகும். ஸோ நம்ம செட் பண்ணி வச்ச ஆங்கிள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் கியூபில் ஸ்கிரிப்ட் இல்லை, செகண்ட் அண்ட் தேர்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் கியூப் 1 டூப்ளிகேட்டில் இருந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம டெலிட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம், அதாவது ஃபார்வர்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டு இதில் சீனுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் போய்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் பியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்டு நீங்கள் இதை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபைலில் போய்ட்டு பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி இல்லாமல் உங்களுக்கு பில்ட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் செட்டிங் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் செட்டிங் ஓப்பன் ஆகிரும். நீங்கள் வந்து இதில் வந்து பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இதை மாதிரி பில்ட் பண்ணிடும். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
கண்ட்ரோல் பி மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பில்ட் பண்ணுறதுக்கு சேவ் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது கேட்கும். ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக பில்ட் ஆயிரும். அண்ட் சேவ் பண்ணுறதுக்கு ஓகே சாரி ப்ளே மோடில் இருக்கிறோம். சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ், ஸோ சேவ் சீன் கேட்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவஸ் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் எஸ் வந்து சேவுக்குள்ளது, அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் வந்து சேவஸ் டைலாக் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக்ஸ். அண்ட் இதில் இந்த விண்டோஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோல் 1 2 3 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே என்னென்ன விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த விண்டோ நம்பருக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அசட் ஸ்டோருக்கு கண்ட்ரோல் 9 நினைக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் 0 அசட் ஸ்டோருக்கு. ஸோ நீங்கள் இந்த விண்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் எதாவது பர்டிகுலர் விண்டோவில் இருக்கும்போது அந்த விண்டோவுக்கு வந்து ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த விண்டோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இதாகும். ஸோ செட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகும், அதாவது ஃபோக்கஸிங் பண்ணுற மாதிரி. திரும்ப ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து பேக் டு நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த விண்டோவுக்குலானும் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த விண்டோ தான் இல்லை, எந்த விண்டோக்குமே ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபுல் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் இதுக்கு வந்து இதாகிக்கும். ஸோ இதெல்லாம் யூனிட்டியோட சின்ன சின்ன பேசிக்கான ஷார்ட்கட் கீஸ். அண்ட் நான் வந்து ஒரு டீட்டெயில் ஷார்ட்கட் கீயோட இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒரு 5 இமேஜஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் யூனிட்டியில் உள்ள எல்லா ஷார்ட்கட் கீஸும். ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஷார்ட்கட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எடிட்டில் போயிட்டிங்கன்னா ஷார்ட்கட்ஸ்னு அவங்களே ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் போனீங்கன்னா அவங்க எல்லா நார்மலாக யூஸ் பண்ணுற எல்லா கமெண்ட்டுக்குள்ள ஷார்ட்கட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதில் இருந்தால் ரெடி பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரு 5 இமேஜஸாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லா ஷார்ட்கட் கீயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் அந்த இதில் ஷார்ட்கட் கீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஷார்ட்கட் கீஸ் வந்து கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெலாம் ஷார்ட்கட் கீ இல்லை, இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கீ செட் பண்ண நினச்சிங்களா கூட செட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஹாட் கீ யூஸ் பண்ணி ஷார்ட்கட் கீ வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் போய்ட்டிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் கீ செட் பண்ணுறதுக்கு வந்து கேட்கும். ஸோ கொடுத்துட்டு இங்கே ஓகே இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே கூட இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆகிக்கும். ஸோ கொடுத்தீங்கனாலே போதும், ஷார்ட்கட் கீ வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். ஸோ இப்போ நான் சொன்னது வெறும் ஜஸ்ட் பேசிக்கான ஷார்ட்கட் கீஸ் தான். ஸோ அது போக நிறையா ஷார்ட்கட் கீ இருக்குது. நான் அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி இமேஜ் ஃபைலாக வந்து அப்லோட் பண்ணி உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு உங்கள் எல்லாத்தையும் நான் அடுத்த இன்னொரு நல்ல டுட்டோரியல் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ உங்களை கூடிய சீக்கிரம் ஒன்று அடுத்த யூனிட்டி டுட்டோரியலில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ until then signing off, Adib from PG Tutorials. Bye guys.